என்னோடய பேபிக்கு நான் பிறந்ததுலேருந்து என்ன பாத் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேங்கிறதாங்க அந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பேபியோட ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக இருக்கும், கலரும் நல்லாவே சேஞ்சஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிறக்கும்போது கொஞ்சம் பிளாக்காக தான் இருந்தாங்க, இப்போ நல்லாவே ஒயிட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்பா மாதிரி கருப்பாக இருக்கான் அப்படின்னு தான் சொன்னாங்க பார்க்க வரவங்களாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன அம்மா மாதிரி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னோடய பேபிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து சோப்பே யூஸ் பண்ணல. பிறந்த ஃபஸ்ட்டு மந்தில் ஃபுல்லாகவே இந்த ரோஸ் வந்து நல்லா பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துட்டு அம்மிக்கல்லில் வந்து அப்போ வந்து பூ நிறைய கிடச்சதுனால அப்போதைக்கு குளிக்க போகிறப்ப மட்டும் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அம்மிக்கல்லில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை தேய்ச்சி தான் நாங்கள் வந்து குளிக்கவே வச்சோம். அப்புறம் 1 மந்த்க்கு அப்புறம் வந்து சோப்பு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோப்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு 3 நாள் கூட காய வச்சுக்கலாம். நல்லா முறுன்னு காய வச்சு அதை நல்லா ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். டெய்லியும் சோப் போட்டு குளித்ததுக்கப்புறம் இந்த பவுட்ரு போட்டு தேய்ச்சி குளிக்க வச்சோம். நல்ல ரிசல்ட் வந்ததுங்க.